ரத்தம் இந்துக்களின் உடலிலே, இந்துக்களின் ரத்தம் கிறித்தவர் உடலிலே, படையாச்சி ரத்தம் பறையர் உடலிலே, பறையர் ரத்தம் படையாச்சியின் உடலிலே, தேவர் ரத்தம் தேவேந்திரர் உடலிலே, தேவேந்திர ரத்தம் தேவர் உடலிலே. நாங்கள் ஒரே இரத்த சொந்தங்கள், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துவதற்கு நாங்கள் இரத்தத்தின் இரத்தமான இன சொந்தங்கள். இங்கே கூடியிருக்கிற நாங்கள் எல்லாம் இரத்த உறவு மட்டுமல்ல, லட்சிய உறவு கொண்டவர்கள். குடும்ப உறவு மட்டுமல்ல, கொள்கை உறவு கொண்டவர்கள். எண்ணற்ற பனைமரக் கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிற பிள்ளைகள். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்பது எங்கள் கனவு. அதில் எண்ணற்ற மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிறோம். இந்த நிலத்திலே என் உயிர் இளவல் காசிராமன் அவர்கள் திருவெண்காடு மண்ணிலே நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு தண்ணீர் விற்பனைக்கு இல்லை, உலக உயிர்களின் உயிர் தேவை, வியாபார பொருள் இல்லை என்பது எங்கள் கொள்கை முடிவு. அதற்கேற்ப தூய குடிநீரை உருவாக்கி எண்ணற்ற கிராமங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பவன் என் தம்பி காசிராமன் அவர்கள். தூய்மை பொறியாளர்களுக்கு, அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கிற கொடையாளர்கள் என் பிள்ளைகள். இங்கே வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு, நோய்க்கு பூட்டு போடு என்ற கோட்பாட்டை ஏற்று என் தம்பி காசிராமன் அவர்கள் நாட்டு மாட்டு வளர்ப்பிலை ஆர்வம் காட்டி நாட்டு மாட்டு காளைகளை வளர்த்து அதன் இனப்பெருக்கத்திற்கு உதவி கொண்டு வருகிறான். அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாரம்பரிய நாட்டு மாட்டு வகையை அழிய விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம். இங்கே பசியோடு இருக்கிற மக்களுக்கு 92,000 கிலோ அரிசியை கொடுத்து உதவியவர்கள் என் உயிர் தம்பி தங்கைகள் என்பதை தமிழ் சமூக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைகள் ஆற்றுகிற பணியை சொல்லி முடிக்க முடியாது. அது நீண்ட நெடிய ஒரு பதிவு. மக்கள் படுகிற துயரும். மீத்தேன் போராட்டமா, முதலில் நாம் தமிழர் பிள்ளைகள். காவிரி நதிநீர் உரிமையா, நாம் தமிழரும் நானும். மீனவர் பிரச்சனையா, முதலில் நாம் தமிழர் பிள்ளைகளும் நானும் என் உறவுகளும் தான். எல்லா சிக்கலுக்கும் முதலில் முகம் கொடுப்பவன் எவனோ அவன்தான் என் மண்ணில் முதல்வன், அவன்தான் இந்த நாட்டின் பிரதமர். என் மக்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று துடிப்பவன் எவனோ அவனே உண்மையான இந்த நாட்டின் தலைவன். அப்படி இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இன்னும் பெருமையோடு பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று. என் தம்பி காசிராமன் செய்தி அனுப்பியிருக்கிறான். பழைய பாளையத்திலே ஒரு எரிமலை போல பற்றி எரிகிறது மீத்தேன் எடுக்கிற இடத்திலிருந்து நெருப்பு என்று. என் நிலம் நஞ்சாகி, என் மூச்சு காற்று விஷமாகி, என் நீர் நஞ்சானால் நான் எப்படி வாழ்வது? இதை சிந்திக்காத தலைவர்களிடத்திலே நாம் எதற்காக அதிகாரத்தை கொடுக்க வேண்டும்? மீத்தேன் எடுப்பதற்கு என்ன செய்வாய் சீமான்? ONGC என்கிற ஒரு நிறுவனம் நாங்கள் அதிகாரத்தில் வந்து உட்காரும் போது அதுவே இடத்தை காலி பண்ணி கொண்டு போய் செல்லும். அதுவே இடத்தை காலி பண்ணும். எரிகாற்றுக்கு என்ன செய்வாய்? ஆடு மாட்டு கழிவிலும் மக்கிய இலைதலை கழிவிலும் குப்பை கிடங்கை உருவாக்கி அதில் சேமித்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயோகேஸ் தயாரித்துக் கொள்ள முடியும் என்கிற சூழல் இருக்கும்போது என் நிலத்தை கெடுக்கிற, மக்களின் நலத்தை கெடுக்கிற அந்த நச்சு திட்டங்களை அகற்றிவிட்டு இயற்கைக்கு எந்த கேடும் வராத அந்த இயற்கை எரிகாற்று முறைக்கு நாங்கள் திரும்புவோம். எல்லாவற்றுக்கும் மாற்று திட்டம் எங்களிடத்திலே உண்டு. இங்கே என் தங்கை வரும்போது சொல்லி கொண்டு வந்தால் பருத்தி ஆலை, சர்க்கரை ஆலை எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று, பால் உற்பத்தி ஆலை எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று. இந்த ஆலைகள் எல்லாம் நிலத்திற்கு, நீருக்கு, காற்றுக்கு நஞ்சாகாது, கேடு விளைவிக்காது. ஆனால் இவர்கள் சொல்கிற சிப்காட்
நச்சு கழிவுகளை வெளியிடும், தொழிற்சாலை கழிவுகளை வெளியிடும், பீங்கான் தயாரிப்பது, பிளாஸ்டிக் தயாரிப்பது, பாலித்தீன் தயாரிப்பது போன்ற தொழிற்சாலைகளை நிறுவி நம் நிலத்தை, நம் வாழ்விடத்தை நஞ்சாக்கி நாசமாக்கி விட்டு போய்வார்கள். மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். அண்ணன் சொல்கிறேன் என்று வேண்டாம், நீங்கள் ஒரு ஆய்வு எடுத்து பாருங்கள். 100 பேர் மரணம், குறைஞ்சது 90 பேர் புற்றுநோயால் மரணம். முன்பெல்லாம் நாம் சிறுபிள்ளையாக இருக்கிற போது எப்பவாவது யாருக்காவது சொல்வார்கள் அவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது என்று. அவர் அதிகமாக புகையிலை பிடிப்பவர் அல்லது சுருட்டு பிடிப்பவர், பீடி பிடிப்பவர், சிகரெட்டு பிடிப்பவராக இருப்பார், அல்லது பான்பராக் போடுவராக இருப்பார். எனக்கு தெரிந்தே என்னுடைய தம்பி ராசு மதுரவன் தெரியும், என்னுடன் பிறந்தவன், மாயாண்டி குடும்பத்தார் படத்தை இயக்கியவன். பான்பராக் பழக்கத்தாலேயே அவனுக்கு அந்த தொற்று வந்துட்டது. இப்போ என்னுடைய மைத்தன் செல்லப்பா கலை இயக்குனர் உதவியாக இருந்தான். பான்பராக்காலை புற்று, மரணத்தை தெரிந்தே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாமா புற்று வந்துருச்சு மாமா, 1 வருஷம் சொல்லியிருக்காங்க மாமா, அப்போ என்ன மாமா அப்படின்னு. அவனுக்கு வேண்டிய மருத்துவ உதவியை தான் நாங்கள் செய்ய முடியுமே ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. இது தெரிந்தே இந்த சமூகத்தில் நடக்கிறது. இதை ஒழிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். நாங்கள் அதிகாரமற்ற எளிய மக்கள், எங்களால் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், உங்களோடு சேர்ந்து கட்டிப்பிடித்து ஆறுதலாக ஆள முடியும். ஆனால் எதையும் தீர்க்கிற உயரத்தில் நாங்கள் இல்லை, கேட்கிற உயரத்தில் இருக்கிறோம். உங்கள் பிரச்சனை கேட்கிற இடத்தில் இருக்கிற எங்களை தீர்க்கிற உயரத்திற்கு உயர்த்தும். அதுதான் எல்லா துன்ப துயரத்திற்கும் தீர்வு. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை. சாதனை என்பது நம் வெற்றியில் இருக்கிறது. இவர்கள் வெல்வார்களா, இவர்கள் வெல்லவார்களா? இந்திய நாடாளுமன்றத்தில் போய் யார் பிரதமராவது? இவர்கள் பிரதமராகி, காங்கிரசும் பாரதிய ஜனதா பிரதமராகி உங்களுக்கு என்ன ஆனது? என்ன ஆனது? திமுக 39 இடம் என்று போனது. யார் பிரதமர்? மோடி பிரதமர். என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லை. உங்கள் உரிமைக்காக, உங்கள் உரிமைக்காக ஒரு முறை குரல் எழுப்பி பேசியது உண்டா? நாங்கள் இத்தனை சொல்லுகிறோமே, மீத்தேன் ஈத்தேன் ஏன் இயற்கை எரிவாயுவை நம்ம எடுக்க முடியாது, மூடுவோம், ONGC எடுத்துட்டு போக சொல்லிட்டு ஆடு மாட்டு கழிவு, ஆடு மாடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம், மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை, மக்கிய இலைதலை கழிவுகள், குப்பை மேடு, அதிலிருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் தயாரிக்கலாம். நெய்வேலி பழுப்புக்கு நிலக்கரி மூடுவோம், மாற்று அந்த இடத்தில் இனிமேல் மீள்குடியேற்றம் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? முழுக்க சூரிய ஒளியில் மின் தகடு, காற்றாலை மின்சாரத்தை போடுவோம், எடுப்போம், எவ்வளவு வேணாலும் எடுப்போம். காற்றுக்கு கேடில்லை, நீருக்கு கேடில்லை, நிலத்துக்கு கேடில்லை, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என் பூமி தாய்க்கு, என் இயற்கை அன்னைக்கு எந்த நோயும் வராது. தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும். என் பூமி தாய்க்கு வந்தால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் வரும், எல்லா உயிர்களுக்கும் வரும். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்களே, மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம். நானும் என் தங்கை காளியம்மாவும் கையேந்தி நிற்பது உங்கள் வாக்கை கேட்டு அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு. இந்த கூட்டம் ஓட்டுக்காக நிற்கிற கூட்டம் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற கூட்டம். எங்களுக்கு தன்னலம் என்று உண்டு, அது என் இனத்தின் நலம்தான், அதுதான் எங்கள் தன்னலம். உரிமையை இழப்பது என்பது உயிரை இழப்பதற்கு ஒப்பானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இதுதான் நம்ம முன்னவர்கள் நமக்கு கற்பித்த கோட்பாடு, அவர்கள் முன்வைத்து போராடிய கோட்பாடு, தத்துவம் இதுதான். உயிரை இழக்கலாம், ஆனால் உரிமையை இழக்கக்கூடாது. சீமான் தன் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட ஒருவரின் இழப்பு, என் குடும்பத்திற்கான இழப்பு, அவ்வளவுதான். ஆனால் என் உரிமையை இழப்பது என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசியத்திற்கான இழப்பு. காவிரியில் நதிநீர் உரிமையை இழப்பது என்பது
தஞ்சை காவிரி படுகையில் வாழ்கிற வேளாண்குடி மக்களுக்கான இழப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் உரிமை இழப்பு. பாதி மாவட்டங்கள் காவிரி கூட்டு குடிநீரை நம்பித்தான் இருக்கிறது. நான் பிறந்த சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் சேர்த்துத்தான். அந்த உரிமையை இழக்க வைத்தது யார்? 450 டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இப்ப 150 டிஎம்சிக்கு மன்றாட வேண்டி இருக்கிறது. காரணம் என்ன? இந்த கட்சி ஆட்சிகள் தான். தண்ணியை தர மறுப்பது யார்? காங்கிரஸ். தண்ணியை கேட்டு தண்ணியை கொடுக்க மறுப்பது யார்? பாரதிய ஜனதா. மேகதாதுவில் அணை கட்டியவே தீர்வேன், காங்கிரஸ். கட்டியே தீர வேண்டும், பாரதிய ஜனதா. என் உரிமையை பறித்துக் கொள்பவனுக்கு, என் உரிமையை தர மறுப்பவனுக்கு எதற்கு என் ஓட்டு என்கிற கேட்கிற நாள் இதுதான். அதை கவனமா வச்சுக்க. உன் உரிமைக்கு எதிராக இருப்பவனுக்கு, உன் உணர்வுக்கு எதிராக இருப்பவனுக்கு, உன் உயிர்க்கிறதாக இருப்பவனுக்கு நீ வாக்களித்தாய் என்றால் நீ மான தமிழ் மகனாய் என்பதை நீ சிந்தித்து பார்த்துக்கணும். காவிரி நதிநீர் உரிமை பறிபோனது, கச்சத்தீவு உரிமை பறிபோனது. எடுத்து கொடுத்தது யார்? இதே காங்கிரஸ். அந்த உரிமையை பறிகொடுத்தது யார்? காங்கிரஸ். பறிகொடுக்கும் போது பதவியில் இருந்தது யார்? திமுக. ரெண்டும் என்ன? கூட்டு. வேண்டியது என்ன? உன் ஓட்டு. நீ அதை போட்டு மானம்ங்கிறது தமிழனுக்கு இப்ப வார்த்தையில தான் இருக்கு, வாழ்க்கையில இல்லை. முன்பு மானத்துக்காக உயிரை விட்டான். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இது. ஆனால் இன்னைக்கு உரிமை பறிபோவது என்பது கூட தெரியாமல், அதை பறித்தவன் யார் என்பதும் தெரியாமல், அவனுக்கே வலிமையை கொடுத்து கொண்டிருப்பது. ஆடு அறுக்கிறவனே நம்பும். அது மாதிரி நமக்கு எவன் துன்ப துயரத்தை தருகிறானோ, அநீதி இழைக்கிறானோ, அவனுக்கே மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய கொடுமையாகிவிடும், ஏமாற்றாகிவிடும். முல்லை பெரியாற்றில் நதிநீரை பெற முடியவில்லை, பெற்று தர முடியவில்லை இவர்களால். இந்த திராவிட கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? கூட்டு சேர்ந்து ஓட்டு கேட்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க தான் ஆள்றாங்க. முல்லை பெரியாற்றில் தண்ணீர் கேட்டால் என்ன நிலை? இல்லை, அடித்து விரட்டுவார்கள். காவிரியில் தண்ணி கேட்டால் கன்னடர்கள் அடித்து விரட்டுவார்கள். அடித்து விரட்டுகிற கட்சி ஆட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்திய இறையாண்மை, தேச ஒற்றுமை, தேச பற்று பேசுவார்கள். ஏமாந்து விடாதே, வெற்று ஏமாற்று. அங்கே கம்யூனிஸ்ட் தர முடியாது தண்ணீர், காங்கிரஸ் தர முடியாது தண்ணீர். கர்நாடகாவில் தர முடியாது தண்ணீர், காங்கிரஸ் தர முடியாது பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்தியா, பாரத தேசம், நாட்டு பற்று எல்லாம் பேசுவான், எல்லாம் பேசுவான். ஒரு வார்த்தை பேச சொல்லு, காவிரி நதிநீர் என்னன்னு பாரதிய ஜனதாவை, காங்கிரஸ். மேகதாதுவில் அணை கட்டுவேன் என்கிறார்களே கன்னடர்கள், உங்கள் கருத்து என்ன? கேளு. கேட்டுட்டு அப்புறம் ஓட்டப்போடு, கேட்டு ஓட்டப்படும். சொல்லு பாப்போம். என் விளைநிலங்களை பறிக்கிறார்களே, 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் என்று, சிப்காட் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை என்று, இதிலே உங்கள் கருத்து என்ன? நாட்டில் விளைநிலங்கள் வளங்களே குறைவாகத்தான் இருக்கிறது. விளைநிலங்களை நம்பி வாழ்கிற வேளாண் குடிமக்கள் தான் தற்சார்பு பொருளாதாரத்திலே தண்ணீர் விளைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பறிக்கிறாய், தொழிற்சாலை கட்டி விடுவாய். உணவு தேவைக்கு நாளைக்கு வேளாண்மை செய்ய வேண்டிய அவசியம் வந்தால் எங்கே போய் வேளாண்மை செய்வாய்? எங்கே செய்வாய்? இந்த மக்கள் விசித்திரமானவர்கள். விளைநிலங்களில் மாளிகை கட்டுவார்கள், மொட்டை மாடியில் கத்தரிக்காய், தக்காளி வளர்ப்பார்கள். எப்படி? கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் தொட்டி வச்சு வளர்ப்ப, வாழை, கரும்பு, தென்னை எல்லாம் இப்படி வளர்ப்ப, அதையும் மொட்டை மாடியில் வளர்த்துருவியா? எப்படி? வேடிக்கையா இருக்கும் இவர்கள் செய்வது. ஆழ்ந்து யோசிச்சுப்பார். ஒரு கருத்து இருக்குதா? இந்த சிப்காட் தொழிற்சாலை எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில்? அதனால அடைந்த வளர்ச்சியை ஒன்று சொல்லு. அடைந்த வளர்ச்சியை சொல்லு. ஆட்சியாளர்கள் கமிஷன் வாங்குவதற்கு பயன்பட்டிருக்கே ஒழிய அடைந்த வளர்ச்சி ஒன்று சொல்லு. ஏதாவது சொல்லு. அந்த ஆலைகளில் இருந்து வர்ற நச்சு கழிவுகளை என் ஆறுகளில் கொட்டினாய், என் நிலத்தில் கொட்டினாய், என் நீரை நஞ்சாக்கினாய், என் நிலத்தை நஞ்சாக்கினாய். அதை தவிர நீ சாதித்தது என்ன? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொழிற்சாலை இல்லாத எப்படி வளர்ச்சி அடைவாய்?
அடைய முடியும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கணும். சர்க்கரை ஆலைன்னா என்ன? கரும்பு, பல ஆயிரம் ஏக்கரில் கரும்பு. கரும்பில் இருந்து சர்க்கரை ஆலை, சர்க்கரையிலிருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பில் இருந்து சர்க்கரை, வெல்லம், அந்த கரும்பு சக்கையில் இருந்து சாப்பிடுற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. எத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் மக்களின் வாழ்விடத்திலே? ஏன் அந்த சிந்தனைக்கு வரவில்லை? மாற்று சிந்தனைக்கு வரவில்லை? இந்த ஆட்சியாளர்கள் கட்சிகளின் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தலில் எப்படி வாக்கை பறிப்பது என்பதுதான். அதை பற்றியேதான் சிந்திப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்தனை இருக்கும். தலைவர்களுக்கு மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றிய சிந்தனை இருக்கும். எங்கள் தலைவன் போர் சூழலிலும் செல்போன் டவரை வைப்பதற்கு வந்து கேட்டார்கள், அலை கோபுரங்களை. அவர் கேட்கிறார், இது சிட்டுக்குருவிகளை கொன்றுவிடுமாமே இந்த அலைக்கதிர், அலைவீச்சு? ஆமாம், அது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. அப்போ வேணாம், என் நிலத்தில் வைக்க முடியாது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அப்போது எப்போது சிட்டுக்குருவிகளுக்கு பாதிப்பில்லாத ஒரு இது வருதோ, தொழில்நுட்பம் வருதோ, அன்னைக்கு எங்கள் நாட்டில் வச்சுக்கிறோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என்று சொன்னவர். சிட்டுக்குருவி செத்துக்கூடாதுன்னு நினச்சவர். ஏன்? தலைவன் அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டு விடும்னு. உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு ஆற்றுக்கு அந்த பக்கம் சிங்கள இராணுவ வீரர்கள், இந்த பக்கம் நம்மகிட்ட இருக்க அணை உடைச்சி விட்டா, வெட்டி விட்டா மொத்த பேரும் செத்து மிதந்து போயிடுவான். தலைவர்கிட்ட சொல்லும்போது கூடாது. ஏன்? தண்ணியை வெட்டி விட்டா நம் மண்ணின் வளத்தையும் அரிச்சு கொண்டு போய்விடும். அதனால் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். நாம் செத்தாலும் சரி அந்த வேலையை செய்யக்கூடாது என்று நின்றவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். மண்ணை மக்களை நேசிக்கிறவனுக்கு தான் அப்படி சிந்தனை வரும். அப்படி இல்லை. நீ இழந்த உரிமை 1-2 இல்லை. உன்னுடைய தாய் நிலத்தில், உன்னுடைய தமிழ்நாட்டில், உன் நீதிமன்றத்தில், உன் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை நீ வச்சிருக்கிய? இல்லை. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? இன்னும் வந்தால் பெற்றுத் தருவோம். இதுதான். வந்தபோது ஏன் தரவில்லை சொல்ல முடியாது. ஒண்ணும் கிடையாது. என்ன உரிமை நீ வச்சிருக்க சொல்லு. ஒன்னே ஒண்ணு, கல்வி மாநில உரிமையாக இருந்தது. அது எப்படி மத்திய அரசு கிட்ட போனது? எடுத்துக்கிட்டு போனது யார்? இந்த காங்கிரஸ். எடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்தது யார்? இந்த திமுக. ஆனால் இங்க என்ன சொல்லும்? மாநிலத்தில் தன்னாட்சி, மாநில உரிமைகள் என்று பேசும். நல்லா நுட்பமாக கவனி. இந்திய கட்சி காங்கிரஸ், இந்திய கட்சி பாரதிய ஜனதா, இந்திய கட்சி கம்யூனிஸ்ட். அந்தந்த மாநிலங்கள் என்று வருகிற போது அந்தந்த மாநில நலனையே பேசும். மாநில நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திமுக. அது தேர்தல் என்று வருகிற போது, எப்போ பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய நலனை பேசும். இப்ப எப்படி பாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். எப்படி பாத்தியா? எப்படி நுட்பமா பாத்துக்க. 2 பேரும் வேற இல்லை. 2 பேரும் யார்? தமிழ் தேசிய மக்களின் வரலாற்று பகைவர்கள். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஜென்ம எதிரிகள். அவனுக்கு ஒரே நோக்கம்தான், நம்மளை ஒழிச்சிடணும். எந்த உரிமையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. இப்ப ஒருத்தன் எந்திரிச்சு வர்றான், வரலாற்றுல முதலா ஒருத்தன் நிமிர்றான். அவன் ஒரு பெரிய படையை திரட்டுறான். அவனிடத்தில் ஒன்றுமில்லை, ஆக சிறந்த கருத்தை தவிர, தத்துவ கோட்பாட்டை தவிர. அவன் திரட்டுகிறான், அவனினும் இளைய பிள்ளைகளை ஒரு படையாக கட்டுகிறான். என்ன நடக்குது? கூட்டம் கேட்டால் அந்த இடத்துல அனுமதி இல்லை. அனுமதி முதல்ல மறுத்தால் வேற இடம் கேட்கறது, கடைசி நொடியில ரத்து பண்றது, நீக்கிறது. அங்க யார் ஆள் நடமாட்டம் எங்கு இல்லாமல் இருக்கும் அங்கு போய் பேசிட்டு போ. எப்படி இருக்கு? என்னை பார்த்து எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளின் உடன் பிறந்தவனே. இரு சொல்கிறேன் 5 முறை சிறைப்படுத்தப்பட்டேன். ஆனால் சிறைக்கு உள்ளே ஒரு சிறை எனக்கு. அப்படி என்றால் எல்லா சிறை கைதிகளும் இருக்கிற இடத்தில் என்னை வைக்க மாட்டார்கள். என்னை தனியாக ஒரு சிறை வைத்திருப்பார்கள். எப்படி இருக்கும் பாரு. அப்பனா நான் என்ன நினைப்பேன், அந்த இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்மளை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க போல இருக்க.
காளியம்மாள் வென்று விடுவாளோ? அவன் நினைக்கிறது வென்றுவாளோ? என் தங்கையை தாண்டி தகுதி வாய்ந்த வேட்பாளர் இருந்தால் சொல், நாங்கள் போட்டியிலிருந்து விலகிறோம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றுவதுதான் ஜனநாயக புரட்சி. மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய முடியும் வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் தேர்தலில் வெல்ல முடியும் என்று நிரூபிப்பதான் மக்கள் ஜனநாயக புரட்சி. மக்களுக்கு சேவை செய்ய எதுக்குடா காசு? மக்கள் தான் மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டிடுறான், கல்விக்கு கட்டிடுறான், குடிநீருக்கு கட்டிடுறான், சாலை போடுதல் ரோடு டாக்ஸி கட்டிடுறான். எல்லாத்துக்கும் பணம் மக்கள் தந்து விடுகிறார்கள். அதை வைத்துக் கொண்டு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்யணும். அதுக்கு தான் அரசை நிறுவுறோம். நீ நினைச்சு பாரு, இங்கிலாந்து, பிரிட்டன் 1 லட்ச ரூபாய் நீ சம்பளம் வாங்கினீங்கன்னா அதுல 70 லட்ச ரூபாய் எடுத்துக்கிறோம். 70,000 எடுத்துக்கிறோம் 1 லட்சத்துல. அந்த 70,000 எப்படி தரும்னா, உனக்கு சிறந்த மருத்துவம், சிறந்த கல்வி, நல்ல குடிநீர், அருமையான பாதை, தடையற்ற மின்சாரம், இப்படி தந்துவிடும். நான் 1,70,000 கொடுத்திருக்கேன், என் தங்கச்சி 50,000 30,000 தான் கொடுத்திருக்கா. ஆனா அவளுக்கு ஏற்ப பிரிப்பதில்லை, நாட்டின் குடிகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கும். அதான் பிரிட்டன். போய் பாரு, படி. ஒரு சின்ன நாடு கியூபா, ஒரு வளமும் கிடையாது அந்த இடத்துல, கரும்பை தவிர உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று போற்றப்படுகிற நாடு கியூபா. ஏன்? அது புரட்சியால் பூத்த பூமி. அது கல்வியை தன்னகத்தை வச்சிருக்கிறது, மருத்துவத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறது, போக்குவரத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து தன் நாட்டின் குடிகளுக்கு பொதுமையாக பிரித்து கொடுக்கிறது. அப்படி இங்க இருக்கிறதா? என்ன நீ வந்து பேசுறியா? என்ன உன் பிரச்சனை? நானும் எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்திருக்கிற கியூபா எங்கே? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்த நம் நாடு எங்கே? இது வளர்ச்சி என்று கட்டமைப்பதே தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியைத்தான். தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டு வளர்ச்சி, நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது. அன்பு தம்பி தங்கைகளே, 100 நாள் வேலை திட்டத்திற்கு போய் 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிற நம்ம அம்மா 1 கிலோ அரிசிக்கு என்ன வரி கட்டுகிறாளோ அதேதான் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்க அதானி அம்பானியின் மனைவியும் கட்டுகிறார்கள். வரி சமமாக இருக்கு, வாழ்க்கை தரம் சமமாக இருக்குதா? எந்த உரிமையும் உனக்கு இல்லைங்க, எந்த உரிமையும் உனக்கு இல்லை. எல்லாவற்றையும் இழந்து நின்று நிற்கிற ஒரு அடிமை தேசினத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். இதை இழந்த உரிமைகளை மீட்பதற்கு, இருக்கிற உரிமைகளை காப்பதற்கு நமக்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. இந்த மண்ணும் மக்களும் படுகிற அவதியை, வேதனையை, உரிமை இழந்து தவிக்கிற சிக்கல்களை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் எடுத்து பேசி இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இவர்கள் இதுவரை வாய்ப்பு கொடுத்தீர்கள், நடக்கல. ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், என் தங்கை காளியம்மாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள். உன்னோட இந்த தேர்தலில் களத்தில் நிற்பவர்கள் யார் யார் என்று பார். காங்கிரஸ் யார்? உன் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன். கண்முன்னே கொத்து கொத்தாக நம் இனத்தை தமிழீழ தாயகத்தில் கொன்று குவித்த கூட்டம் காங்கிரஸ். அதற்கு துணை நின்றது யார்? திமுக. இரண்டும் கூட்டு. காரணம் உன்னுடைய ஓட்டு. அடுத்து யார்? பாரதிய ஜனதா. பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை குஜராத்திலே கலவரம் நடத்தி கொண்டு குவித்தவர்கள். அதிலே ஐயா மோடி அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார், குஜராத் கலவரத்திலே மக்கள் கொல்லப்பட்ட போது உங்க மனநிலை எப்படி இருந்தது என்று. வேகமாக கார் ஓட்டி போகிறோம், குறுக்கே ஒரு நாய் வந்து விழுந்து அடிபட்டு செத்து போனால் நமக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலை தான் எனக்கு இருந்தது என்கிறார்.
எப்படிப்பட்ட மகாத்மாவை நீ தேர்வு செய்திருக்கிறாய் பாத்தியா? சொந்த நாட்டு மக்களை, சொந்த மாநில மக்களை முகாம்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்ட கேள்விக்கு மனித உற்பத்தி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர். சொந்த நாட்டு மக்களை, சொந்த மாநில மக்களை கொன்று குவித்த இவர் நாட்டின் பிரதமர். சொந்த நாட்டு மக்களை, தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்சே அந்த நாட்டின் அதிபர். என்னடா இருக்குது இந்த நாட்டில்? எங்கே இருக்கிறது மானுடம்? எங்கே இருக்கிறது மனிதநேயம்? எங்கே இருக்கிறது? யார் நமக்காக அழுதது? லட்சக்கணக்காக செத்து விழுந்த போது உலகத்தில் உனக்கென்று ஒரு குரல், ஆதரவு குரல். கர்நாடகாவில் இருந்து திராவிடம் பேசுகிற பெருமக்கள், நான் திராவிடன் அவனும் திராவிடன் என்றால் எப்படியடா என் திராவிட சகோதரனை கொல்வாய் என்று கர்நாடகாவில் இருந்து ஒரு குரல் கேட்டதுண்டா? ஆந்திராவில் இருந்து ஆத்திரமான ஒரு குரல், ஒரு அறிக்கை. கேரளாவில் இருந்து ஒரு வருத்தம் தோய்ந்த வார்த்தை, ஒரு சொட்டு கண்ணீர். இல்லை. எங்கே இருக்கிறது திராவிடம்? எங்கே? எல்லாம் ஏமாற்று. அந்த கட்சியில் பாரதிய ஜனதா மறுபடி இப்போது உன் முன்னே மணிப்பூர் கலவரம், திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கலவரம். அந்த கலவரம் ஏன் நடந்தது? அதற்காக ஒரு வருத்தம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். காட்சி இன்றும் நம் கண் முன்னே விரியும் வளைவிலை தட்டினால் 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு உடையற்ற உலோடு நடக்க வைத்து அவர்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்துனது உயிரோடு. இந்த மனநிலையை நீ எப்படி பார்க்கிறாய்? அதனால்தான் இவர்கள் மானுட குலத்தின் எதிரி என்று சொல்றோம். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன், பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். ஏன் ஏன் இவன் பசியோடு இருக்கிறான்? ஆம், பசியோடு இருக்கான். அவன் பசியை போக்க வேண்டும் என்று பேச மாட்டார்கள். அவன் கர்மா என்பார்கள், அவன் வாங்கி வந்த வரம் என்பார்கள், அவன் பிறவி பயன் என்பார்கள். இதனால் தான் அவர்களை மானுட குல எதிரி என்று நாம் சொல்றோம். மதிக்க மாட்டான். ஓட்டுக்காக யாரால் இண்டு சும்மா எந்த இடத்தில் வைப்பார்கள் நம்மை? நாட்டின் முதல் குடிமகளையே திரௌபதி முர்முவை நிக்க வச்சு கைகட்ட வச்சுட்டு அதான் அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். காட்சி இருக்கு பார். இதான் பெண்களுக்கு அவர்கள் கொடுக்கிற முன்னுரிமை, இதான் பெண்மையை போற்றுகிற தன்மை. ஆனாலும் வெளியில் வந்து சொல்வார்கள் பாரத மாதாக்கு ஜெய் என்பார்கள். நீ ஒரு காட்சியை கண்முனை நிறுத்திப்பார். ஆசிஃபா என்கிற ஒரு பெண்மகள், 8 வயது, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவளை 22 பேர் வன்புணர்வு செய்து, சின்ன குழந்தையை கையை உடைச்சு காலை உடைச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு கொன்னுட்டான். எப்படி இருக்கு பாரு. அப்பா வெளியூர்ல 200 கிலோமீட்டருக்கு அங்கிருந்த மகனுக்கு அழைத்து பேசி இங்க வா என்று வர வைத்து ஆசிஃபாவை வன்புணர்வு செய்ய வச்சு கொண்டிருக்கான். என்ன அப்பன், என்ன மகன், என்ன மனநிலையில் இந்த நாடு வளருது யோசிச்சு பார்த்துக்க. செத்து போயிட்டா. அவங்க அப்பா, ஆசிஃபாவுடைய அப்பா தேடுறாரு, எல்லா இடங்களிலும் தேடுகிறார். கடைசியா ஒன்னு சொன்னார், கோயில் புனிதமான இடம், அங்கே இப்படியா நடந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கவில்லை. அதனால் எல்லா இடமும் தேடிய நான் இந்த கோயிலுக்குள் என் மகளை தேடவில்லை என்கிறான். அந்த நம்பிக்கையை நாசமாக்கியவர்கள் கொன்று விட்டார்கள். கைது பண்ணி அழைத்துட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜெய் என்றார்கள். இதெல்லாம் கொடுமை. இந்த கொடுமை எல்லாம் இதுதான் புதுச்சேரியில் நடந்தது. புதுச்சேரியில் 6 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தது யார்? ஏன் அந்த பிரச்சனை அப்படி மூடப்பட்டது? ஏன் அது மறுபடி பேசப்படவில்லை? அவர்கள் எல்லோரும் RSS இருக்கிறார்கள். சைனிக்னு ஒரு இது இருக்கு, ஸ்கூல் இருக்கு, பள்ளிக்கூடம் கோயம்புத்தூர்ல, ராணுவ வீரர்களின் பிள்ளைகள் படிப்பது. அவர்களுக்கு RSS பயிற்சி கொடுக்குது. எந்த மனநிலையில் வெளியில் வளர்ந்து வருவான்? அவன் பார்க்கும் போதே உன்னை பகைவனாவே பார்ப்பான். இஸ்லாமின் கிறிஸ்தவர்களே, நீ என்ன நினைப்ப? சரி, நான் இப்படி ஒன்று கேட்கிறேன். இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்கிற கறி எது, பொருள் எது? மாட்டுக்கறி. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் ஏற்றுமதி செய்யுது. உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. ஆனால் மாடு எங்கள் தெய்வம். நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா கொண்டு வரும், ஆனால் ஊரானுக்கு ஊட்டிவிடும். இது நம்முடைய கொள்கை கோட்பாடு. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேம்பர். யாருக்கு எக்ஸ்போர்ட்? யாருக்கு?
எல்லாம் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். அவனுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு அவன் கொடுக்கிற காசுல சாப்பிடுவான், வாழுவான். ஆனால் அவன் எதிரி. இந்த கிறிஸ்தவனை அதிகமா பேச முடியாது. ஏன்னு சொல்லு, கொண்டே வருவான். அமெரிக்கா உலக வங்கி அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு. 150 லட்சம் 56 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. 60 ஆண்டுகளில் இந்தியா வாங்கினது 56 கோடி தான், 56 லட்சம் கோடி தான். ஆனா நம்மால் வந்த 10 ஆண்டுல 156 லட்சம் கோடி. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மறுபடியும் வரப்போறாருங்கிறார். மறுபடியும் வந்தா நம்ம எல்லாரும் தெருக்கோடி தான். மோடி ஆட்சியில் மக்கள் தெருக்கோடி, அவ்வளவுதான். திருவோடு ஏந்தி தெருவோடு போக வேண்டியதுதான். இங்கே மாற்றம் என்பது வெறும் வெற்று வார்த்தையின் அன்பு உடன் பிறந்தவனே. மாற்றம் என்பது, வளர்ச்சி என்பதும் வெறும் வார்த்தை. ஜனநாயகம் என்பதும் சம உரிமை என்பதும் சம வாய்ப்பு என்பதும் வெறும் வார்த்தைகள். இங்கே கிடையாது. மக்களுக்கான நீதியை நீ பார்த்திருக்கிறியா? ஒரு வழக்குக்கு நீ போய் சாதாரண உழைக்கும் மக்கள் நீதிமன்றத்தில் போய் உடனே நீதியை பெற்று திரும்ப முடியும். 10 ஆண்டு 15 ஆண்டு நிலுவையில் கிடக்கும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு பொதுக்குழு தீர்மானத்தை நிறைவேற்றி இது செல்லுமா செல்லாதா என்றால் காலையில் போனால் மாலையில் தீர்ப்பு வரும். இந்த சின்னம் யாருக்கு கொடுக்கப்படும், யாருக்கு, இதில் யாருக்கு, இந்த 2 பேரில் யாருக்கு என்று கேட்டால் இவருக்கு என்று உடனே தீர்ப்பு வரும். அப்படினால் அதிகாரம் யாருக்கு? நீதி யாருக்கு? யாருக்கு கட்டப்படுகிறது? இப்போது நீ வாக்கு செலுத்தி கட்டப்படுகிற அதிகாரம் யாருக்கு? அதானி அம்பானிக்கா, அடித்தட்டு மக்களுக்கா? ஆழ்ந்து சிந்தித்து பாரு. காங்கிரஸ் கொடுத்தால் என்ன ஆகும்? ஏர்போர்ட்டை எதுக்கு நீ அதானி கொடுக்கிறாய்? ஏர்போர்ட் ஒன்றால் வச்சுக்க முடியாதா? துறைமுகம் கட்டுவதை எதற்கு அதானி கொடுக்கிறாய்? ஏன் அரசு கட்ட முடியாதா? இப்படி பார். ஏர்போர்ட்டை தனியார் கொடுத்துட்டாய். அந்த வரைபடம் யார்கிட்ட இருக்கும்? தனியார் முதலாளிட்டு இருக்கும். சீனாவுக்கு எனக்கும் சண்டை. இந்த வரைபடத்தை கூட 1 லட்சம் கோடி தரேன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானே. அவன் அங்கே வந்து போர் விமானத்தை நிறுத்தி சண்டை போட்டு கொண்டு போயிடுவானே. என்ன பண்ணுவேன்? என்ன வச்சிருக்க பாதுகாப்பு? 100 விழுக்காடு ராணுவத்தில் அந்நிய முதலீட கொண்டு வந்துட்டு 100 விழுக்காடு. ராணுவ வீரர்களுக்கு உடை தைக்கிறது யார்? தனியார். ராணுவ வீரர்களுக்கு உணவு போடுறது யார்? தனியார். துப்பாக்கி எங்க வாங்கினா? ரஷ்யால. பீரங்கி எங்க வாங்கினா? இஸ்ரேல்ல. போர்க்கப்பல் எங்க வாங்கினா? ரஷ்யால. ரபேல் விமானம் எங்க வாங்கினா? பிரான்ஸ்ல. எல்லா நாட்டிலையும் ஆயுதங்களை வாங்கி எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போற? எந்த நாட்டில்? அடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல அருவாக்கம்பு வாங்கி யாரோட சண்டை போடுற என்னை காப்பாற்ற போற? என்ன உன் கோட்பாடு? என்ன உன் கொள்கை? ராணுவ ரகசியம் என்று ஒன்று உண்டா? உன் நாட்டில் உண்டா? என்ன ரகசியம் வச்சிருப்ப ராணுவத்துக்கு? சொல்லு பாப்போம். நான் இப்படி ஒரு கேள்வி எழுப்புறேன், நீ சொல்லு. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களை கழுத்தை அறுத்து கொன்று போட்டார்கள். 2 வீரர்களை. ஏன் கழுத்தை அறுத்தார்கள்? கழுத்தை அறுக்கும் போது ஏன் என் நாட்டு கழுத்தை இருக்கிறவங்க என்ன பண்ணிருந்தா? கையில துப்பாக்கி இருக்கு. சுற்றுப்பால கிட்ட வரும்போது ஏன் துப்பாக்கி இருக்கு? தோட்டா இல்ல. அதனால அவன் வந்தான், புலிச்சான், கழுத்தை அறுத்துட்டு போயிட்டான். இது சத்தியம். இல்லைன்னு மறுக்க சொல் பாப்போம். ஆழ்ந்து யோசிச்சு பாரு. வலிமை மிக்க கடற்படை வச்சிருக்க இந்திய ராணுவம் கடலுக்குள்ள பாதுகாப்பு பணியை செய்து, யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த பணியை செய்து, உன் சொந்த நாட்டு மக்களில் 850 பேரை சுட்டிருக்கான் இலங்கை கடற்படை வீரன், இலங்கை ராணுவம். ஒரே ஒரு செய்தி சொல்லு. இந்த நாட்டு மீனவனை தாக்க வரும்போது சிங்கள ராணுவத்தை தடுத்து காப்பாற்றினார்கள் இந்திய ராணுவம் என்று ஒரு செய்தி சொல்வோம். எனக்கு நாட்டுப்பட்டு வரணும்னா எப்படி வரும்? எப்படி வரும்? நான் செத்து விழுந்த மீனவன் நெத்தி பொட்டில் வைக்க 1 ரூபா காசு தரல. நீ 1 ரூபா. மீனவன் செத்து விழுந்தா கண்டுக்காது. நான் கள்ளச்சாராயம் குடி செத்தா 10 லட்சம் தரும். அது ஒரு இது இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு நடைமுறை. எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு பாரு. இப்ப நம்ம வேளாண்மை அரசு பணியா மாத்தணும், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாத்தணும். ஏன்னா என் மக்களுக்கு ஒரு மன நோய் இருக்கு. ஆடு மாடு வளர்த்தல் அவமானம். வேளாண்மை செய்வது படிக்கிறவன் செய்யற தொழில் இல்லை, வேலை இல்லை. படிக்கிறவன் செய்யற வேலை இல்லை என்றால் படிக்கிறவன் சாப்பிடக்கூடாது, படிச்சவன் சாப்பிடக்கூடாது, பசிக்க கூடாது. பசிக்குது இல்ல? பசிக்குது இல்ல? நீ ஐஏஎஸ் IPS டாக்டர் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதானே? டாக்டர் ஆகிட்டு தான் உனக்கு பசிக்காத, ஒரு மாத்திரை போட்டு போக வேண்டியதானே? போயிட்டே இருக்க வேண்டியதானே?
ரொம்ப பைசா ஒரு ஊசி. ஐஏஎஸ் ஐபிஎஸ். நான் ஐபிஎஸ்ங்க. அதுக்கு என்னங்க செய்யறது? சோத்துக்கு எங்க போவிய? செல்போன் வச்சிருக்க 1.5 லட்சம் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுவேன். 1 லிட்டர் தண்ணீரையும் ஒரு சாப்பாடையும் டவுன்லோட் பண்ணு பார்ப்போம். செல்போன் 1.5 லட்சம். அப்ப என்ன செய்வேன்? ஆர்டர் பண்ணுவேன். டவுன்லோட் பண்ண முடியாது. அண்ணே 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 எனக்கு ஒரு பிரியாணி. அந்த பிரியாணி எங்கிருந்து வரும்? என்னைக்கு இதை சிந்தித்து நீ தெளிவடைகிறியோ அன்னைக்கு நீ உருப்பட்டுவ. அன்னைக்கு உருப்பட்டுவ. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிறார் அண்ணல் அம்பேத்கர். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். உரிமையை இழப்பதை விட உயிரை இழப்பது மேலானதுங்கிறார் நம்ம உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீ உன் உரிமைக்காக நில். நைஜீரியாவின் வீரன், ஒரு போராட்ட மகன் கன்சரவா, இந்த மீத்தேன் எடுத்த நிலங்களில் இருந்த மண் கருப்பப்பட்டு போயிருந்த கையில ஒட்டி காட்டுகிறான். என்னரும் மக்களே, நம் தாய் நிலத்தை காப்பாற்ற வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பி செல்லவும் நமக்கு வழி இல்லைங்கிறான். அதேதான் உனக்கு நான் சொல்றேன், அதேதான் உனக்கும் சொல்றேன். கவனமா இரு. நீ கொல்லப்படுவாய், கொல்லப்பட்டாய் இன்னொரு தாய் நிலத்தில், ஈழத்தில். கேட்க நாதி இல்லை. இந்த அதிகாரங்கள் உனக்கானது இல்லை. இந்த தலைவர்கள் உன்னை ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள், நீ வாழ வேண்டும் என்று துளியும் நினைக்க மாட்டார்கள். அதை கவனத்தில் வச்சுக்க. இவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் அந்த வெறிதான் உண்டு. எல்லோரையும் போல என் இன மக்களும் பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு இவர்களுக்கு கிடையாது. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்குத்தான் உண்டு. அது ரொம்ப முக்கியம். ஈழத்துக்குள்ள கொண்டான், கடலுக்குள்ள கொண்டான், 850 பேர் சத்தம். ஆந்திர காட்டுக்குள்ள கொண்டான். ஒருத்தன் கேட்டானா, செம்மரக்கட்டையை வெட்ட வந்தானே 20 தமிழர்களை கொண்டுட்டிய நீ. ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு இல்லையாடா? அவனு ஒருத்தன் கேட்கலையே, ஒருத்தன் கேட்கலையே. இங்கே ஆண்டவர்கள், மேலே இந்திய ஒன்றியத்தை ஆண்ட ஆட்சியாளர்கள், இது கொடுஞ்செயல், கண்டிக்கத்தக்கது. ஒருத்தன் பேசல. ஒரு மயில, ஒரு மான, ஒரு காட்டு எருமையை சுட்டு போட்டு வந்திருப்பியா நீ. ஆனால் என்னை சுட்டுட்டு போயிட்ட. ஏன்? அதிகாரம் எங்க கிட்ட இல்ல, பேச ஆள் இல்ல. இந்திய நாடாளுமன்றத்திற்குள் இந்த செயலை எப்படி சகிப்பது? இது கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இழந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும். உரிய ஊக்கத்தொகை கொடு, வாழ்வாதார நிதியை கொடுக்க வேண்டும். ஒருத்தம் பேசலையே, ஒருத்தம் பேசலையே. இத்தாலி கடற்படை வீரர்கள் கேரள மீனவர்கள் 2 பேரை சுட்டுக் கொன்றார்கள். கைது பண்ணி 2 பேருக்கும் தண்டம் 2 கோடி விதித்து ஒவ்வொரு மீனவ குடும்பத்துக்கும் 1 கோடி கொடுத்தது கேரள அரசு. இது நிகழ்ந்தது. அவர்களை சிறையிலே போட்டார்கள். இத்தாலியில் தேர்தல் வந்தது. அந்த வீரர்களை அனுப்புங்கள், இங்கே வாக்கு செலுத்த வேண்டியது இருக்குன்னு அனுப்பியது இந்தியா. திருப்பி அவன் அனுப்ப மறுத்து விட்டான். இந்த நாட்டின் பிரதமர் மன்மோகன் சிங் கொக்கரித்தார். திருப்பி அவர்களை அனுப்பவில்லை என்றால் பெரும் பின்விளைவுகள் ஏற்படும் என்று. அப்படி எத்தனை மீனவனை என்னை சுட்டான். ஒருத்தம் பேசலையே, ஒருத்தம் பேசல. ஏன்? நான் நாதியற்றவன், அதிகாரமற்றவன், அடிமை இனத்தின் மகன். எனக்கென்று தலைவன் இல்லை, எனக்காக பேச எவனும் இல்லை. தனித்து விடப்பட்ட அடிமை தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள். ஆனால் திரும்ப திரும்ப அதே தவறை என் இன சொந்தங்கள் செய்யக்கூடாது. பிஜேபி வளருது என்கிறார்கள். வளர்த்தவர்கள் இவர்கள்தான். முதலாக எச் ராஜாவை சட்டமன்றத்துக்கு கூட்டிட்டு போனது திமுக. நல்லகன் என்ற ஒரு மனித புனிதனை, மகத்தான தலைவனை கோயம்புத்தூர்ல இந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஐயாவை ஜெயிக்க வைக்க ஐயா நல்லகனை தோக்கடிச்ச கட்சி இந்த திமுக. இல்லை என்று மறுக்குமா? மறுக்குமா? என்னடா இவங்க ஆட்சி? முல்லை பேரியாற்று அணைக்கிலே பேபி அணைன்னு ஒண்ணு இருக்குது, பேபி டேம்னு. அதிலே ஆழப்படுத்தி, தூர்வாரி ஆழப்படுத்தி தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்றால் ஒரு 15-20 மரங்கள் அடர்த்தியா நிக்குது. அந்த மரத்தை வெட்டிட்டு தான் தூர்வார முடியும்.
எத்தனை ஆண்டுகளாக கேரள அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு கேட்குதுங்கிற அந்த மரத்தை வெட்டிக்கிற உரிமையை? 40 ஆண்டுகளாக. நம்ப முடிகிறதா உன்னால்? 40 ஆண்டுகளாக. கடைசியாக மரத்தை வெட்ட அனுமதியை பினராயி விஜயன் கொடுத்தார். காலையில் கொடுத்துட்டு மாலையில் உச்சநீதிமன்றத்தில் மறுத்து விட்டார். வெட்டக்கூடாதுன்ட்டார். மரத்தை வெட்டக்கூடாது சரிதான். ஆனால் மரத்தை வெட்டிவிட்டால் வேறு மரத்தை நட்டு வளர்த்து விட முடியும். ஆனால் மரத்தை வெட்ட அனுமதி தராத கேரளா என்னுடைய மலையை வெட்டி எப்படி கொண்டு போகிறது? அதை எப்படி இந்த அரசு அனுமதிக்குது? எப்படி அனுமதிக்குது? நீ எந்த கொம்பாதி கொம்பனாவும் இரு, உன் மந்திரத்தால், உன் ஜபத்தால், உன் தொழுகையால் மலை வளர்த்துடுவியா? அமெரிக்க அதிபர் பைடன் சொல்லிவிட்டார், அரையங்கம் வளருவோம். மலை வளருமா? நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிவிட்டார், மணல் அப்படி உருவாகுமா? என்ன விட்டாச்சார படமாடாது மந்திரகோலை சொன்ன அகத்தியர் சொன்ன மாதிரி விந்திய மலை நீ ஒரு மலை உருவாக அப்படின்னு. அப்படியா? அப்படியா? தம்பி, உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை எவன் கொடுத்தது? நீ கொம்பாதி கொம்பை சயின்டிஸ்ட் தானடா. ரத்தத்தை உருவாக்கடா, உருவாக்கடா பாப்போம். தண்ணீரை சேர்க்க உருவாக்கடா. தண்ணியெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. நம்ம இதையும் சேர்த்தோம்னா தண்ணி வந்துடும். செய்ய நீ தான் பெரிய புடிங்கியாச்ச. எங்க அப்பா கேட்கிறார, நீ தான் சந்திர மண்டலத்துக்கே சர்சர்னு சந்திராயன் அனுப்புற. வெங்காயமாச்ச, இங்க வா வெங்காயம், தோசை மாவை புளிக்க வச்சு காட்டு வெங்காயம். உன் சயின்டிஸ்ட் வா. பாலை தயிராக்கி காட்டு. உன்னுடைய அறிவில் பாலை தயிராக்கு. தோற்று போனாய். கோயில்கள், சர்ச்சு, பள்ளிவாசல் எல்லாத்தையும் மூடிட்டு ஓடி போயிட்ட. மோடியெல்லாம் முடிதிருத்துறது கூட போல. சடை இங்கிட்டு தாடி ஏன் ஒட்டிக்கிறோம். கொரோனா. நான் இந்திய நாட்டின் பிரதமர், எனக்கு 58 இன்ச்சு, ஒரே பஞ்சு தான். கொரோனா தூக்கிட்டு போயிடும். இவங்க தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னா காதல விழல. இப்பதான் லேசா பேசுறாங்க. ஏன்னா ஒருத்தன் கத்துறான் தென்னிந்தியால, தமிழ்நாட்டில் தற்சார்பு. கொரோனாவோட ஒரு பேரிடர் வந்தால் என்ன செய்வாய்? உணவு தேவைக்கு ஒவ்வொரு நாட்டையும் நம்பி இருந்தால், அங்கிருந்து இங்க எதுவும் போகக்கூடாது என்று தடை விதித்தால் எப்படி வாழ்வாய்? அந்த நெருக்கடியை சந்திச்ச ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிட்டு திணறிடுச்சு. இவ்வளவு பெரிய நாடு, உலகம் திணறிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல ஒன்னால. ஆனாலும் நீ இருந்த வீட்டுக்குள்ளே இருந்த, எங்கேயும் போல. அன்னைக்கு நகை கடை இருந்துச்சு, போய் காசு இருந்துச்சு, நகையை வாங்கி வந்து வச்சுக்கிறோம், குறைஞ்ச விலைக்கு வாங்கி வச்சுக்கிறோம். தேடலை நீ. கார் விலை உயர்ந்த ஷோரூம்ல போய் நல்ல கார், புது நியூ மாடல் வாங்கி தேடலை நீ. செல்போன் வாங்கி வந்து வச்சுக்கிறோம், தேடல. ஜவுளிக்குள்ளே பட்டு புடவை வாங்கி அடுக்குவோம், தேடல. மச்சான் எங்க மளிகை கடை திறந்திருக்குன்னு தான் தேண்டேன். என்ன கற்றுக்கொண்டாய்? இதில் எதுவும் இல்லாமல் வாழ முடியும். நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. ஆராய்ந்து பார். எந்த நாட்டிலும் கார் இல்லை எங்களுக்கு, செல்போன் இல்லை எங்களுக்கு, ஏசி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை என்றெல்லாம் புரட்சி வந்ததில்லை. என் உடன் பிறந்தவனே, நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. உனக்கு ஒரு டீசர், ஒரு ட்ரெய்லர் இலங்கையில் நடந்தது. ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய் நான் தெருவுக்கு வந்துட்டான். ராஜபக்சே வீட்டை போய் முற்றுகையிட்டார்கள், தப்பிச்சு ஓடிட்டாங்க அண்ணனும் தம்பியும். அந்த நிலைமை இந்த நாட்டு தலைவர்களுக்கு வரல. நான் பிரபாகரன் மகன் இவர்கள் அங்கதான் அதைவிட மோசமான நிலைக்கு கொண்டு போய் நம்மளை தள்ளுவார்கள். இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்றதும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று உலக வங்கி சொல்கிறது. அந்த வங்கி சொன்னதற்கு இந்த சங்கிகள் பதில் என்ன? ஒண்ணும் கிடையாது. இப்ப நின்று பேசுறல, டே நம்ம வந்தாடா, நம்ம நீரை இப்படி சேமிச்சுக்கலாம், நம்ம வேளாண்மை இப்படி வளர்த்துக்கலாம், அப்படி மோடியை பேச சொல்லு. டாட்டா தான். ஆளு இருக்கு இல்ல, எவனும் பாக்குறான் பாக்கல. நீ இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நம்ம ஏப்ரல் 19 என் தங்கச்சி காளியம்மாவுக்கு மைக்கில் ஒரு ஓட்டை போட்டு அவங்களுக்கு வேற என்ன செய்ய? வேற என்ன? ரோடு ஷோ
மக்களுக்கு முன்னாடி நின்று தான் செய்த சேவைகளை சொல்லி இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று நினைவூட்ட முடியல. நம்ம தாத்தா கிட்ட காமராஜ் கிட்ட சுந்தரம்னு ஒரு இயக்குனர், ஐயா நம்ம நம்ம செய்த சாதனைகளை எல்லாம் ஒரு படமா எடுத்தாயா மக்களுக்கு தியேட்டரில் போட்டு காட்டலாம்னு. என்ன பண்ணியிருக்கோம் ஐயா? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். சரி, அப்புறம் அது என்ன அணைகள்லாம் நிறைய டேம் கட்டியிருக்கோம். அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்ல. சரி, பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். அதில் என்ன பிள்ளையெல்லாம் படிக்குதுல்ல? படிக்குது. சரி, அதான் படிக்குது, ஜனங்கள் தெரியுமில்ல? தெரியும். ஐயா ரோடு போட்டிருக்கோம். ரோடு போட்டிருக்கோம். மக்கள் அதெல்லாம் போகிறாங்க, ஜனம் போகுதில்ல? ஆமாம், அதான் தெரியுமே ஜனம், நம்ம தான் போட்டோம்னு. சரி, அணை கட்டி அந்த நீரில் தான் விவசாய வேளாண் பார்க்குறாங்கல்ல, அப்புறம் தெரியுமில்ல? அப்புறம் அதுக்கு படம் போட்டு வர காட்ட போற? எப்படி படம் போட்டது காட்டுற நீ? அது கேட்குறாரு, எவ்வளவு காசு ஆகும்? சரி சொல்லு, 2 லட்சம். அட சனியை எந்திரிச்சு போ, நான் இன்னும் 2 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன். ஏன்? தலைவன் தலைவன் தலைவன். இவங்க ஜெயிலில் இருந்தேன், ஜெயிலில் வேலூரில் கோழி கறி போட்டிருந்தார் ஐயா கருணாநிதி அவர்கள். கோழி என் தம்பியை கூட்டியிருந்து வந்து கோழியை பாருண்ணா, கழுத்து, இந்த ரெக்கை, 2 கால், இந்த சின்ன கால் இருக்கும்ல, சதக்கால், தொடையில் கீழே கால், இதை கறின்னு போடுறாங்கண்ணே. அப்போ அந்த அதிகாரிகிட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்ன சரியா சார்? சார் ப்ளீஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் சார், உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்கள் சார், தெரியாதா தெரியுது சார். சார் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சார், மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்கணும் சார் கவர்மெண்ட்டுக்கு. இது இல்லைன்னா நாங்கள் கை காசா சார் போடணும், எங்களுக்கு வழி இல்லை சார், மன்னிச்சுக்கிருக்கு சார், ஏதாவது விட்டுருங்கன்னு. இந்த நிலைமையில் ஆட்சி செய்கிறார்கள். நீ எங்கடா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடுறா 40 லட்சம் கட்டாம. ஒரு ஓட்டுநருக்கு நீ போயிரு, சரி வாத்தியார் பணியிட மாற்றம் கேட்டு 15 லட்சம் 20 லட்சம் கட்டாம பணியிட மாதிரி போயிடுறா, நான் பார்த்துறேன் மாறு. இந்த கமிஷன் பாய்ஸையில நீ அதிகாரத்தை கொடுத்த ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு காலம் வரும், ஊழல் லஞ்சம் என்கிற வார்த்தையை ஒளிந்து போகும். பசி என்கிற சொல்ல தமிழர் தாய் நிலத்தில் இல்லாத ஒளியும். அதிகாரமே இல்லாம என் தம்பி குறையற்ற வீடுகளுக்கு ஓலையில குறை வெஞ்சு கொடுக்கிறான் காசிராமன். அதிகாரம் வந்தால் எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு வேலை செய்வார்கள் என்று யோசிச்சு பாருங்க. மறுபடியும் உங்கள் மகன் பதிவு செய்கிறேன், நாங்கள் வரும்போது பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை மாற்றி படைப்போம். தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவோம். 4500 TMC எனக்கு தண்ணி கிடைக்குது. 1500 தான் பயன்பாட்டில் இருக்குது, மீதி கடலிலே கலக்குது. அதை சேமிப்பேன். கணக்கில்லாத நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன். 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்ல ஓட்டி திருப்பி நீ நீர் தாரைகளை எவனாவது ஆக்கிரமிச்சா தொலைச்சு பெறுவேன். அங்கங்க விழுகிற நீர்த்தாரை உருண்டு ஓடி போய் என் ஏரி குளங்களை நிறைச்சிருக்கும். சுத்தி முள்ளு கம்பிகளை போட்டு துணை காவல்படையை போட்டு காவல்படையை பாதுகாப்பேன். நீ விஷத்தை கொட்டுறது, கள்ளத்தூக்குறது, குப்பையை போடுறது, நோ பிளாஸ்டிக் நோ பாலித்தீன், பேனிட், தூக்கி ஒழிச்சு விட்டுருவேன். பிளாஸ்டிக்கே என் மண்ணுக்குள்ள நுழையாது. கேரளாவில் செயல்படுத்த முடிகிறது, என் நாட்டில் முடியாதா? நீ போ, உன் நண்பர்களோட போ, ஒரு போத்தலை தெருவில் போடு, 100 பேர் வந்து உன்னை அடிச்சு கொன்னே விடுவான். பார், இருக்கு காட்சி. போட முடியாது. ஒரு சீமக்கர் வேலை மரத்தை காட்டிடுறா, கேரளால காட்டிடுறா, ஒரு செடியை காட்டிடுறா. அவர்களால் முடியும், உன்னால் முடியாதா? ஒரு காலியான வெற்றிடம் ஒன்று காட்டு. இல்ல, வெற்றிடமா இருந்தால் மேய்ச்சல் நிலமாக இருக்கும், இல்லை என்றால் அடர்த்தியான காடுகள். அதனால் பருவ மழைப்பொழிவு. இங்க நமக்கு அப்படி இல்லையே, எங்க பார்த்தாலும் சீமக்கருவு. அதன் குணம் என்ன தெரியுமா? காற்றில் மிதந்து வர்ற ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். யூக்கலிப்டஸ் என்ன தெரியுமா? காற்றில் மிதந்து வர்ற தைல மரம் உறிஞ்சிடும். ஏன்? அதற்கு வேர்க்காது. வேர்க்காத மரங்கள் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வராது. அப்ப என்ன செய்யணும்? அந்த மரங்களை அப்புறப்படுத்தணும், மாற்று மரங்களை நடணும். எப்படி? மக்கள் இயக்கமாக மாற்றணும். எப்படி மாத்துவாய்? மாணவனா 100 மரக்கன் 10 மரக்கன்று நட்டானா பிராக்டிக்கல் மார்க் போடு, 10 மார்க் போடு, என் பிள்ளைக்கு போடு. மரக்கண்டு வெட்டு நடப்பதை மரபாக்குவேன். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம். என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உன் முன்னவன் பேரை வை, உன் தாத்தா பேரை வை, உன் பாட்டி பேரை வை, உன் சித்தப்பா பெரியப்பா பேரை வை, உனக்கு பிடித்த நண்பர்கள் பேரை வைத்து வாழ. மரத்தோடு பேசு. நான் பேசுனே சிரிச்சான் எங்க அப்பா நம்மாழ்வார்.
மரம் செடி கொடிகள் ஒன்றை ஒன்று வேருக்கு வேர் பின்னி பேசிக்கொள்வது. நம்ம பேசுறது அது கேட்கும். நீ மாடு அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி கறந்தாருன்னு, ஐயோ என்னைய மாடு பாட்டு பாடி, அட பைத்தியக்காரா, அறிவியல்ரா, அது சயின்ஸ்ரா, சயின்ஸ். எடை தொட்டாச்சு நீங்க செடி, என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு நீ ஓர் உயிர் உயிர் அப்படி தொடு சுருங்குத, உணர்ச்சி இருக்குடா, அதுக்கு உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று உயிர் வாடின்னு இருக்கான் வள்ளலார் பெருந்தகை. அப்ப பயிருக்கு உயிர் இருக்குன்னு சொல்றான் பாரு. எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கு ராஜா, உணர்ச்சி இருக்கு. மாடு நீ பாட்டு பாடி கறந்தது கேவலமா பேசுறீல, மாட்டுக்கிட்ட பட்டாசு போடுறா பாப்போம், வெறிச்சு அத்து ஓடுதா? அது இருந்த சத்தத்திற்கு வெறிக்கிற மாடு அமைதியான இசைக்கு ரசிக்கும்டா, அதுக்கு தெரியும். ரசிக்காதா? நீ மாட்ட அப்படின்னு பத்துறதுக்கு வா 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 அப்படின்னு சொல்றதுக்கு அது தெரியுது, அதுக்கு உனக்கு தான் தெரியல, அதுக்கு தெரியுதுன்னு. கொடுமை கொடுமை. அப்ப மரத்தோட பேசுறாங்கிறாரு. எங்க அப்பா ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, வீட்டில் ரொம்ப இதாக இருக்குது. என்ன பலாமரம் வச்சு ஒன்றும் இல்லை ஆழ்வாரு, பழுக்கவே மாட்டேங்கிறான், ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவங்க வந்து குழந்தை இல்லை அவங்களுக்கு, இந்த மரம் தான். போய் கட்டி பிடிச்ச எங்கள் அப்பா, டேய் பாவம்டா, உன்னை எவ்வளோ ஆசையாக வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு பூத்து காய்ச்சிடுறா, டேய் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு 10 நிமிஷம் பேசினாரா. புத்தகத்தை எழுதியிருக்கு பாருக்கு. பேசிட்டு வந்துட்டார். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கம் போயிருக்காரு. போனோடனே வாழ்வார் சாப்பிடலாம். சாப்பிட்டு இருந்தோன்னே, என்ன எப்படி இருக்கான்? நல்லா பழுக்கிறான் அப்படின்னு. அப்படியா? அப்ப நீ சாப்பிட்டீல பலா, அது அவன் கொடுத்தது தான் அப்படின்ட்டு. அது நீ எல்லா உயிர்களுக்கும் உணர்வு இருக்குது, எல்லா உயிர்களும் எல்லாவற்றையும் ரசிக்க. இசையை ரசிச்சு செடிகளோட நீ அதிகமா பேசுனா அது பூக்கிறதும் காய்க்கிறதும் அதிகம்ங்கிறான். ஒரு தோப்புல அடர்ச்சியா மரம் இருக்குன்னா, ஒரு மரத்தை வெட்டிட்டின்னு வச்சுக்க, பக்கத்தில் இருக்க மரங்கள்லாம் பயந்து அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிருதுங்கிறான். இதெல்லாம் என்ன ஓட்டு கேட்கிறவன் இதையெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நினைக்காத. நான் என்ன சொல்றது, உனக்கு மிக்சி தரேன்னு சொல்லவா, இல்லை கிரைண்டர் தரேன்னு சொல்லவா? சார் அவட இப்படி வேணா சொல்றேன். வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு குவார்டர் இலவசம், வித் ஊறுகாய், வித் சைடிஸ்ட். ஏடா சோகத்தில் ஒருத்தன் எழுதி போட்டு ஓட்டு கேட்கிறேன். குவார்டர் 110 ரூபாய்க்கு வித்த சின்னம் உதயசூரியன். உண்மையிலே எழுதி போட்டிருக்கேன். நான் தங்கச்சிக்கு அனுப்புனேன். ஏண்டா டே கால கொடுமடா சாமி. ஐயோ அப்பா, அது என்ன ஆயிடுச்சுன்னா, என் மக்கள் வந்து நம்ம மேல சொல்ல, நம்ம மரபணு உள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, உலகில் முதலில் பண்பட்ட இனம், முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். இந்த ரொம்ப படிச்சவன் நாகரிகமா இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள பிரச்சனை, வாங்க மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள, ஏன் அப்படி? அது நாகரிகமா. நீ நகரத்துக்கு வா, ரவுடி மாதிரி குடிச்சிட்டு சத்தம் போட்டு இருப்பான். எவனா என்னடா என்ன பிரச்சனை கத்திக்கிட்டு இருக்கா அப்படி கேட்க மாட்டான், கதவை சாத்திட்டு படுத்துருவான். ஏன்? நாகரிகம். இங்க நம்ம வீட்டுல கிராமத்துல ஒத்தையில் ஒரு வீடு இருக்கும், நாய் குலைக்கும். ஏய் ராமசாமி என்ன இங்க சத்தம், வரவா? ஒண்ணுமில்லப்பா, யார மருமையும் தான் சொந்தக்காரன் வந்திருக்கான், நீ கேட்டு பாரு. என்னடா அப்படித்தானே? அப்புறம் இது நாகரிக அடைகிறவன் கொடுமை. அப்படி போர்க்குணம் அற்று போயிடுச்சு இந்த இனம். தமிழன் ஏன் அடிமையானான்? ஐயா காப்பா அரவாணன் எழுதின புத்தகத்தை என் தம்பி தங்கைகள் படிக்கணும். தாழ்வு மனப்பான்மை, நம்மால் முடியாது, இது அடுத்தவன் தான் செய்யணுங்கிற எண்ணம், தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை, உலகத்தின் மூத்த மொழியின் தாய்மொழியை விட ஆங்கிலம் அழகு அறிவு என்ற அந்த சிந்தனை. இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பின்பு ஆங்கிலம் உருவாகுது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்குது. தொல்காப்பியம் தான் ஆதி நூல். ஆனால் தொல்காப்பியம் 300 இடங்களுக்கு மேலாக நம் முன்னவர்கள் சொன்னது மாதிரி, அங்கே நம்ம முன்னவர்கள் சொன்னது மாதிரி யாரு? தொல்காப்பியமே அதற்கு முன்னாடி இருந்த நம் முன்னவர்கள் குறிப்பை சொல்லுது. இந்த எங்க அப்பா மணி அவர்களுக்கு அங்க தம் பேராசிரியர் கேட்டுக்கு, நீ யாருன்னு தெரியுமா உனக்கு? வள்ளுவனை படிக்கிற 2000 ஆண்டுன்னு சொல்ற,
உலகத்துக்கு வாழ்வியல் நன்னறியை தந்த ஆகச் சிறந்த பெருமகனார். அந்த திருக்குறளை எழுதி அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது யாருன்னு யோசிடா. ஒரு சொற்பிழை, பொருள் பிழை, எழுத்துப்பிழை எதுவுமே இல்லை, கருத்துப்பிழை எதுவுமே இல்லையடா. எழுதியிருக்கான். நீ அதை இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் வச்சு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாய். கம்பன், இளங்கோ, வள்ளுவனுக்கெல்லாம் தமிழ் கற்பித்தவன் யார்? அவைக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? தேடிப்போ, யோசித்து பார். உன் மொழியின் ஆழமும் அதன் வேறும் தெரியும், உன் இனத்தின் தொன்மையும் தெரியும். வள்ளுவன் 2000 வருடமா அவங்க அம்மாவுக்கு பிரசம் பார்த்து வாங்கியிருக்கேன். ஏன் 5000 ஆண்டுகளாக இருக்கக்கூடாதா? 1330 தானா? ஏன் 5000 குரட்பா இருக்கக்கூடாதா? கரையான் தின்று கூடாதா? ஓலை சோடி நொறுங்கி விழுந்திருக்க கூடாதா? இருக்கலாம். ஆனால் கிடைத்தது இது. இன்னும் என்ன சொல்கிறார்கள்? உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறிய வேண்டுமா? போ, மலைகளுக்கு போ, காடுகளுக்கு போ. இன்றும் மூலிகைகள் இருக்கிறது, செடிகள் இருக்கிறது. அதில் எதை உண்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டறி, எதை உணவாக உண்ணலாம் என்று கண்டறி. அப்படி தேட தொடங்கு, உன் இனத்தின் தொன்மை தெரியுங்கிறான். முருங்கைக்கீரை இப்படி சமைக்கணும், சாப்பிட்டா அது நல்லது, இரும்பு சத்து. அகத்திக்கீரை இது இப்படி சமைக்கணும், இது சாப்பிட்டா அப்படி நல்லது. சீரகம் அகத்தை சீர்படுத்தும், அதனால் சீரகம். இது வல்லாரை இதுக்கு நல்லது, பொன்னாங்கண்ணி இதுக்கு நல்லது. இதெல்லாம் கண்டறிந்திருக்கிறான் உன் முன்னோன் என்றால் எவ்வளவு தொன்மையான இனத்தின் மகன் நீ என்பதை புரிஞ்சுக்க. அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மகன் எதை பத்தியும் கவலைப்படாத இந்த பிணங்களுக்கு ஓட்ட போட்டு கால கொடுமை. ஒன்று உருப்படியா இருக்குன்னு சொல்லு. ஒன்று என்ன இருக்கு? ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு அது ஒண்ணுலதான் பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்க. எதை சரியாக செய்திருக்கிறார்கள்? என் அன்பு பிள்ளைகளே, ஒரு நாட்டில் ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அப்படின்னா எல்லா வளங்களையும் விட ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம் தான். அறிவு வளம் இல்லாதவனிடத்தில் எத்தனை செல்வம் இருந்தாலும் பயனில்லை. அறிவு செல்வம் தான் ஆகச் சிறந்தது. அந்த அறிவை வளர்க்கிற கல்வியை அரசு கொடுக்க முடியல. தனியார் நடத்துற பள்ளியில் தான் நல்ல கல்வி கிடைக்கும்னா அரசு தோற்று விட்டது, ஒத்துக்கணும். தனியார் நடத்துற மருத்துவமனையில் தரமான மருத்துவம் மக்களுக்கு கிடைக்கும் என்றால் அரசு தோற்று போனது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு ஒரு தனிப்பெற முதலாளியிடம் தோற்று போவது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு வேறு. ஒரு தனியார் முதலாளியால் நான் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடிகிற தண்ணீரை இந்த அரசு ஏன் கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியல? இலவசமா பஸ் டிக்கெட் கொடுக்கிற நீ, இலவச பஸ் பாஸ் நீ, இலவச மிக்சி கொடுக்கிற நீ, இலவச கிரைண்டர் கொடுக்கிற நீ, இலவச மடிக்கணினி, இலவச சைக்கிள், இதுவெல்லாம் கொடுக்கிற நீ ஏன் தண்ணீர் இலவசமா தர முடியல? பதில் இருக்கா? ஏன் தர முடியல? அந்த எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கிற பிள்ளைகள் எங்களை பாருங்கள். இவ்வளவு கோபமும் ஆவேசம் ஏன்? உங்கள் மேல் இருக்கிற பேரன்பும் பெரும் காதலும் தான் காரணம். எங்கள் கோபம் என்பதே உங்கள் மேல் இருக்கிற அன்புதான். அடர்த்தியான அன்புதான், பேரன்புதான் பெருங்கோபமாக மாறுகிறது. எங்கள் தலைவர் ஆயுதம் தூக்கியதற்கான காரணம் என்ன? என் இனத்தின் மீது அவன் வைத்திருந்த பேரன்புதான். அது என் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது பெருங்கோபமாக மாறியது. இதுதான் எங்களின் கோபம். எங்களுடைய ஆவேச பேச்சு, ஆவேசமாக பேசும்போது ரத்தம் இது கசிந்து கண் சிவந்துருச்சு. ஏன் சிவந்ததுன்னு தெரியல. எல்லாரும் கேட்குறாங்க, கண்ணை பாருங்க பயமா இருக்குன்னு. எங்க அப்பா கார்மேகன், ஒன்னுடா மகனே, நீ ஆவேசமா பேசும்போது கசிவு ஏற்பட்டிருக்கும், வலிக்காது. நீ ஆவேசமா பேசாதரா, கோவப்படாம பேசுறான்னு நீ கேட்க போறது இல்லை. அவருக்கு சொன்னேன், அப்பா என் கண்ணை விட எனக்கு மண்ணு முக்கியம்பா, என் கண்ணை பார்க்கறத விட என் மண்ணை பார்க்கறதாப்பா எனக்கு முக்கியம் அப்படின்னு. சுற்றி வேட்பாளராகவே 16 மருத்துவர் இருக்காங்களே, சுற்றி மருத்துவர் இருக்காங்க. மருத்துவரை கூப்பிட்டது எதுக்கு? நோய் இல்லாத சமூகம் படைக்கிறதுக்கு. நோய்க்கு மருந்து கொடுக்கக்கூடாது. நோய் இல்லாத சமூகம் எப்படி படைப்ப? குடிக்க நல்ல தண்ணி கொடு, சுவாசிக்க நல்ல காற்றை கொடு, நஞ்சு இல்லாத உணவை கொடு, நோய் வராது. இவ்வளவுதானே?
முதல்ல எப்படி சாப்பிடணும்னு கற்றுக் கொடுக்கலையே. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, என்னப்பா சும்மா பல்லு பணங்களை மாதிரி மென்னுக்கிட்டு இருக்க, அள்ளி முழுங்கு பாம்பாங்க. அப்படி இல்லை சாப்பிட்ற முறை. நன்றாக மென்று உமிழ்நீரோட குடிக்கணும். உணவை குடி, தண்ணீரை உண்ணுங்கிறார் அப்பா. தண்ணீரை ஒவ்வொரு மடக்காக உணவை குடி. 32 பற்கள் இருப்பது 32 முறை மெல்வதற்கு. குடலுக்கு பற்கள் இல்லை, வாயில்தான் பற்கள் இருக்குது. இங்கேயே செமிச்சிடணும், சீரணிச்சிடணும். அப்போ உமிழ்நீரோடு நீ உணவை உட்கொள்ளும் போது அதில் இன்சுலின் சுரந்து உனக்கு சர்க்கரை நோய் என்பதே உனக்கு வராது. அப்படி பழக்கம் இல்லாது போனதால் நீ கூழ் குடிச்ச, அப்போ சர்க்கரை நோய் வரல. அப்புறம் அதை விட்டுட்ட, அது ஏன்னா கருப்பாக இருக்கு, அசிங்கமாக இருக்குன்ட்டு. இப்போ நோய் வந்துருச்சு. 1.5 கோடி காரில் வந்து ரோட்டு கடையில் நின்று ஒரு சொம்பு கூழ் கொடுங்கன்னு குடிக்கிறேன். எப்படி கருப்பா இருக்கிறதான் பிரச்சனை. இப்ப என்ன என் தங்கச்சி என்ன இப்படி கருப்பாயிட்டீங்க, நாங்க நம்ம வெள்ளையா இருந்த மாதிரி. உழைக்கும் மக்களின் நிறமடா. அழுந்தி 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 நிலக்கரி எப்படி கருப்பாகுதோ அப்படி கருப்பான மக்கள் நாங்க. நிலக்கரி எப்படி கருப்பாகுது? அழுந்தி அழுந்தி கருப்பாயிருது. கருப்புத்தான் அழகு, காரம்தான் ருசி. கருப்பா இருக்கிற கரும்புல இருந்து அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. அதை தெரிந்து கொண்டு இந்த இழி சிந்தனை இருக்குல்ல, உளவியலா ஒரு நோய் இருக்குல்ல, அதுல இருந்து வெளியேறணும். இதெல்லாம் வெல்லுமா, இதெல்லாம் ஜெயிக்குமா? நாங்க சொல்றோம் பாருங்க, உலகத்தில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது உலகத்தில் எவனாலும் முடியாது. முடியாது என்பதே முட்டாள்களின் அகராதி. மாவீரன் நெப்போலியன் சொல்றான், முடியாதுன்னு என்னாதரா, சோம்பேறிக்கு சுவாசிக்கிறது கூட ஒரு வேலையா தெரியும். முடியாது நினைச்சா தலையில் இருக்கிற முடி கூட பாரமா தெரியும். முடியும் நினைச்சால் எல்லாம் முடியும். என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நாளை நம் தமிழ் சமூகம் விடியும். பாரு திமுக மேடையை பாரு, ஐயா எடப்பாடியே திட்டுறது. ஐயா எடப்பாடியை பாரு, இந்த இவங்களையே திட்டுறது. இந்த கேடுகட்ட கச்சேரி கேட்கறதுக்கா நீ இருக்கா இவங்க ஓட்ட போட்டு மாறி மாறி. ஒரு 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 நல்ல செய்தி, ஒரு நியாயமான செய்தி ஏதாவது ஒன்று. நாங்கள் வந்து இவ்வளவு செய்திருக்கிறோம், காலம் பத்தல, 10 ஆண்டுகள்ல இன்னொரு 5 ஆண்டு ஆட்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துருவோம். அப்படி ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான காலம் வந்து விட்டது. யார் சொல்றா? ஐயா நரேந்திர மோடி. இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார்ல, புதிய இந்தியாவை பிரசவிக்க போறாராம். 10 ஆண்டுகள் நம்ம அம்மா நம்மளை 10 மாசம் வயசுல வச்சிருந்த மாதிரி புதிய இந்தியாவே 10 மாசம் வயசுல 10 வருஷம் வச்சிருந்து அப்படி இனிமேதான் பிரசவிக்க போறா. அப்படி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ எனக்கோ என் தங்கச்சிக்கோ போட்டா போடு, போடலன்னா போ, ஆனா இவங்களுக்கு போட்டுறாத, தயவு செய்து போட்டுறாத. சாதி பேசுவார்கள். எதை சாதித்தார்கள்? எதை சாதித்தார்கள்? சாதியை கடந்து எதையாவது சாதிக்கப்பார். மதத்தை மறந்து கடந்து மனிதம் பார். இல்லை என்றால் இந்த நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது. நீ மதத்தை சாதியை பார்க்கிறாய், உன் மொழி சிதைந்து அழிந்ததை கவலைப்படவில்லை. நீ மதம் பார்க்கிறாய், காப்பாற்ற துடிக்கிறாய், உன் மலை களவுவதை பற்றி நீ கவலைப்படவில்லை. நீ மதத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், உன் மணல் களவுவதை கவலைப்படல. மதத்தை காப்பாற்றினால் போதும் என்கிறாய், சாதி இருந்தால் போதும் என்கிறாய். உன் மொழி சத்தாலும் இனம் சத்தாலும் கவலை இல்லை, என் சாதி செத்துவிடக்கூடாது என்று கெட்டியாய் பிடித்துக் கொள்கிறாய். தென்னாப்பிரிக்காவில் தேவராஜ் படையாட்சி, தமிழர்கள் கூடியிருந்தார்கள், ஆங்கிலத்திலே உரையாற்றினர். அங்கே துணை பிரதமர் அவர். ஏன்? சாதி பேர் பின்னாடி ஒட்டி இருப்பதால் அவர் தமிழர் என்று தெரிகிறது. ஆனால் தாய்மொழி இல்லை, தமிழ் செத்துவிட்டது, இனம் செத்துவிட்டது. குமரன் செட்டி மொரீசியஸில் என் தம்பி, தமிழ் என்னப்பா ஏ எப்படி இருக்கா ஏ அப்படிதான் பேசுவோம், அவ்வளவுதான் வரும். நான் திட்டிங்கிறதுக்காக மகள்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வச்சான். அந்த செட்டி இருக்கிறதுனால, அந்த செட்டி கெட்டியா ஒட்டி இருக்கிறதுனால நம்மாலும் தெரியுது. அப்ப சாதிதான் தமிழன் அடையாளம் என்றால், அதுதான் அடையாளம் என்றால், கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகழ் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறான புரட்சி பாவலானது. என்ன என்ன
சாதியும் மதமும் மானுட ஓர்மையை சிதைக்கும் கொடுமையான நோய். அது நோய். உன் முன்னவர்களை பார். புதியதோர் உலகம் செய்வோம். உன் பாவலன் புரட்சி பாவலன் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதிய உலகம் அது. பாரடா உன் மானுட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம்ங்கிறான். அப்படி இருகரமும் விரிச்சு இப்படி எல்லோரையும் ஆற தழுவி நேச்சு நின்ற இனத்தின் பிள்ளைகள் நாம் போய் எப்படா நம்ம தாத்தா தெய்வ திருமான் முத்துராமலிங்கத்தை வந்துட்டு நம்ம சாதிக்கு நீங்க தலைமை இருக்கணும் போய் நம்ம சொந்தக்காரெல்லாம் கூப்பிடும்போது, ஏய் நான் சமுத்திரமடா, என்னடா ஒரு குட்டையா இருக்க சொல்ற, குளமா இருக்க சொல்ற, அப்படி சமுத்திரம் போல் விரி, பறந்து விரிந்து கிட. மீனவர்னா அது குடிப்பெயர்ல காரண பெயர், மீனை பிடிக்கிறனால மீனவன்ட்ட. ஆனால் நம் குடிப்பெயர் பரதவர்கள். ஏன்? பறந்து விரிந்த கடல்ல வாழ்வதால், அந்த இடத்தில் வாழ்வதால் பரதவர்கள். அதான் நம்ம குடிப்பெயர். ஏன்னா மீனை பிடிக்கிறனால மீனவர்ன்றது. இவன் என்ன பண்ணுவான், காய்கறி விற்கிறவரை காய்கறிக்கார், பால் விற்கிறவரை பால்கார் அப்ப எல்லாம் சொல்லுவான், தபால் கொடுக்கிறவரை தபால்கார் எல்லாம் சொல்லுவான். ஆனா குப்பையை கொற்ற இந்த நாய் இருக்குல்ல, இந்த நாய் குப்பைக்காரன் இல்லையா, குப்பையை எடுக்க வர்றான் பாருங்க, அவர் குப்பைக்கார் அப்படிமா. டேய் அயோக்கிய பேல, குப்பைக்காரன் நீண்டா, போட்டது நீ. அது மாதிரி இவங்க இப்ப நம்ம சுத்தம் பண்ண வந்திருக்கோம், நம்மள குப்பைக்காரம்பாங்க. குப்பையை போட்டவங்கள இந்த திராவிட குப்பை, இந்திய குப்பை, இவங்கள ஐயோ கொடுமையே. எவ்வளவுதான் கற்பிக்கிறது. இதே நானும் எங்கள் அப்பா மாதிரி பேராசிரியராகி ஏதாவது ஒரு கல்லூரிக்கு போயிருந்தா கூட மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ஒன்னே நானும் சொல்லி தான் பார்க்குறேன். எங்கள் தாத்தா சொன்னதான், முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். என்னென்னத்தையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க. அது மாதிரி அது ஓசோ சொன்னதுதான் என் தம்பி தங்கைகளுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளா கருதாதடா, விதைப்பதற்கான நாளா கருது. 2 கைகளிலும் விதைகள் வீசுகிறேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும்னு. 32 லட்சம் விதைகள் முளைத்திருக்குது. இந்த ஜூன் 4ஆம் தேதி எத்தனை லட்சம் எத்தனை கோடி விதைகள் முளைத்திருக்கிறது என்பது தெரிய வரும். உலகெங்கிலும் புரட்சி ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கி இருக்கிறது. ஏன் அந்த புரட்சிகர அரசியலின் தொடக்கம் இந்த மயிலாடுதுறையில் இங்கிருந்து தொடங்கக்கூடாதா? இந்த மயிலாடும்பாறையில் இருந்து தொடங்கக்கூடாதா? என் தங்கை காளியம்மாவின் வெற்றியை ஒரு தடவை கற்பனை செஞ்சு பாரு. உலகம் அப்படி ஸ்தம்பித்து போகும். ஏன்னடா ஒண்ணுமே இல்லடா, அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லடா, காசு கொடுக்கலடா, பெரியது இல்லடா, போலீஸ் அடக்கும் முறை, கேட்ட இடத்துல கூட்டம் இல்லை, அவங்க ஓட்டு கேட்க போற எதிர மாதிரி ஒரு முட்டுறான், சண்டையை போடுறான், அங்க போடுறான் இங்க போடுறான், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களா, அடிச்சிட்டான். அதுக்கு பேர் தான் புரட்சி. எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி. எப்போது புரட்சி வரும் லெலின்? புரட்சி என்பது தனி மனிதன் கட்டளைக்கு பயந்து வருவதல்ல. அது உள்நாட்டு வெளிநாட்டு புறச்சூழல்கள் அகச்சூழல்களை அதற்கேற்ப அது வரலாறு பிரசவிக்கும், காலம் பிரசவிக்கும். கடைசி என்ன சொன்னா, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள். அப்படி ஒரு நிலை இங்கே வருகிறது. அந்த புரட்சிக்கு தலைமை ஏற்கத்தான் நானும் என் தம்பி தங்கைகளும் காத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு மக்களே, அப்படி வரும்போது அப்படி நிக்கணும். ஏன் இவன் எவன் எதிர் நிக்க மாட்டான்? வீரத்துறவி விவேகானந்தர் கற்பிக்கிறார், என்ன சொல்றார்? வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை, வேதாந்தத்திற்கு இடமில்லை. அன்னைக்கு சாதி மதம் எல்லாம் பேசிக்கொண்டு நின்றால் அடிச்சு விரட்டுவான். பசி வந்தால் 10 பறந்து விடும். பசியோடு இருப்பவனுக்கு உணவளிக்காத உங்கள் மதம், விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்காத உங்கள் மதம் மதம் அல்ல, தூக்கி வீசுங்கிறார் விவேகானந்தர்.
அதனால இதை விடு. மதம் பார்த்து ஓட்டு போடுறது கைவிடு. முதல்ல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. என்னையும் என் தங்கையும் நீ சாதி பார்த்து ஓட்டு போடுவதா இருந்தால் போற்றாத. மதம் என்னன்னு பார்த்து போடுறதா இருந்தால் போற்றாத. உன் ஓட்டு எனக்கு தீட்டு. ஆனால் இந்த சாதியும் மதமும் எங்களுக்குள்ளே வருவதற்கு முன்பிருந்தே, நாங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள், தமிழ் பேரினத்தின் குடிமக்கள். நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். உலகந்தழுவி நேசித்திருந்த பெருங்குடி மக்கள். உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம் எல்லாவற்றையும், மேலாண்மை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த பெருங்குடி மக்கள். அந்த இனத்தின் பிள்ளைகள் நானும் என் தங்கை காளியம்மாள் என்று நீ கருதினால் என் தங்கைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய். புரட்சி எப்படி புறப்படும்? இப்படித்தான். ஒரு எளிய மகள், எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, 1000 2000 கோடிகள் இல்லை, எதுவும் இல்லை. எங்களிடத்தில் என்ன இருந்தது? கருத்து. அதை மட்டும் விதைத்து 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 தமிழர் நாட்டில் ஒரு பெரிய அரசியல் கோட்டையை, தமிழ் தேசிய அரசியல் கோட்டையை கட்டி எழுப்பிவிட்டார்கள். பிரபாகரன் பிள்ளைகள் என்கிற வரலாற்று பதிவு இந்த நிலத்தில் வரட்டும். மான தமிழ் மக்களை கொன்று குவித்த கட்சி, தமிழ் மக்களின் உரிமையை பறிச்ச கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்கு தராமல் வீழ்த்தினார்கள் அவர்கள் நிலத்தில். காங்கிரஸை ஏன் தோற்கடித்தார்கள்? அவர்கள் இனத்தை கொன்றதால். ஏன் தோற்கடித்தார்கள்? கச்சத்தீவை தான் தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்ததால். ஏன் தோற்கடித்தார்கள்? காவிரியில் தமிழர்களுக்குரிய நீரை தர மறுத்ததால். பாரதிய ஜனதாவை ஏன் தோற்கடித்தார்கள்? அதே காரணம்தான். எதற்காக பாரதிய ஜனதாவுக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என்று ஒரு நொடி ஒவ்வொரு தமிழ் மகனும் சிந்திச்சுப்பார். போய் நீ தனியா யோசி. எதற்காக காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போடணும்? நம்ம மொழிக்கு நிப்பானா? பாரதிய ஜனதாவுக்கு எதுக்கு? நம்ம உரிமைக்கு, நம்ம உணர்வுக்கு, நம்ம உயிருக்கு எதற்காக நிப்பானா? எதற்கு அவனுக்கு ஓட்டு? என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு எதற்கு நம் வாக்கு? என் வீட்டுக்கு இளவுக்கு அழாதவனுக்கு எதுக்கு எனக்கு என்னுடைய வாக்கு? எதுக்கு அவனுக்கு? எதற்கு? எதற்காக நின்றார்கள்? எதற்காக நிற்பார்? எப்படி நீங்க நம்புறவன? எப்படி வந்தால் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம், ஒரே தேர்தல். அப்படி என்றால் பீகாரில் 40 தொகுதியில் எதற்காக 7 கட்டமாக தேர்தல்? மேற்கு வங்கத்தில் 42 தொகுதி இதற்காக 7 கட்டமாக தேர்தல்? ஏன் என் நிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தல்? அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி வரும்? எப்படி நடத்துவேன்? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி நடத்திட்டா நாடு முன்னேறிடுமா? வறுமை ஒழிஞ்சிருமா? ஏழ்மை ஒழிஞ்சிருமா? பசிப்பினி போயிருமா? எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா? என்ன நடந்துரும்? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஒரே நாடா? ஒரே நாடா? பல நாடுகளின் ஒன்றியம். அது வசதியாக மறந்துட்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஒரே நாடு என்றால் அந்த நாட்டில் இருக்கிற வளம். ரேஷன் கார்டு ஒன்னா இருக்கு, தண்ணியே எனக்கு வர மாட்டேங்குது. நான் எல்லாத்தையும் என்னுடைய வளங்களை பொதுமையாக வைக்கிறேன். நரிமணம் பெட்ரோல் எடுத்துக்கிறேன், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எடுத்துக்கிறேன், அனல் மின்சாரத்தில் எடுத்துக்கிறேன், என்னுடைய மீத்தனை பிரிச்சுக்கிட்டு போயிடுற, எல்லாவற்றையும் எடுத்துக்கிறியே. ஆனால் அவரவர் வளம் அவரவருக்கு என்று நின்று கொண்டால் அப்புறம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எப்படி இருக்கும்? நீ கொண்டு வா. எவன் வேற ஒருத்தன் என் இனம் தாராத வேற எவன் ரேஷன் கடையில இருந்து ரேஷன் வாங்கிறான் நான் பார்த்துறேன். கொண்டு வா பார்ப்போம். ஆதார் அட்டை எடுத்து பாரு, உன் பேர் இந்தியில் இருக்கு. உன் மொழிதானடா உன் அடையாளம். உன் அடையாள அட்டையிலேயே உன் தாய்மொழி இல்லையே. உன் மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு போறான். ஆனால் 2 வரி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்புற கடிதத்தில் 2 வரி உன் தாய்மொழி எழுத முடியாதா? மொத்த வரியை எடுத்துட்டு போற, 2 வரி என் தாய்மொழியிலே அனுப்ப முடியாதா உனக்கு? எதற்காக இந்த இங்கிலீஷ் கேப்பாரா ஐயா ஸ்டாலின்? எதிர்கட்சியா இருந்தால் இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருந்தால் இந்திக்காரனே வாடா. எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியா வந்தால் வெல்கம் மோடி. இவர்கள் கோட்பாட்டில் தீ வச்சுதான் கொளுத்தணும். இதே மான தமிழ் மக்கள் சிறந்த ஒரு வேட்பாளரை
ஆகப்பெரிய களப்போராளியை உங்களுக்கு கையெழுத்திருக்கிறேன். கைவிட்டு விடாமல் இந்த மண்ணின் மக்களுக்குமாக சமரசமின்றி போராடக்கூடிய பிள்ளைகளை களத்தில் நிறுத்திருக்கேன். அதில் என் தங்கை காளியம்மாள், உங்களுக்கு தெரியும், அவளை நான் புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. மயிலாடுதுறை துறையில் வாழுகிற என் அன்பு மக்களை நம்பி என் அருமை தங்கையை ஒப்படைக்கிறேன். காளியம்மாள் வென்றாள் என்ற செய்தி என் செவிகளில் விழும் நாள்தான் நான் பிறவி பயனை அடைந்த நாள். என் அருமை மக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், என் அன்பு தங்கை காளியம்மாளுக்கு வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி நம் இனத்தின் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். ஒரு புரட்சிகர அரசியல் தமிழர் தாய் நிலத்திலிருந்து புறப்பட்டது என்கிற வரலாற்றை பதிவு செய்யுங்கள். எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போலே எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா எங்க நாடு வல்லரசு. சதம் அடிச்சா டெண்டுல்கர் எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம். வீராங்கன சானியா மிர்சா, வீராங்கன சானியா மிர்சா, விவசாயம் கிடக்குது தரிசா எங்க நாடு வல்லரசு. டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு, டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம். அன்பு தம்பி தங்கைகளே, இதையெல்லாம் மாற்றி புதிய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்றால் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. உங்களிடத்தில் இருக்கிற மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கள். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாற்றத்தை, புரட்சியை உங்களால் நிகழ்த்த முடியும். நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். திமுகவுக்கு 39 வேட்பாளர்கள் போன முறை வென்று போனார்கள். பல ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டார்கள். அதிமுக பல முறை ஆண்டிருக்கிறது, வென்றிருக்கிறது. மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக திமுக இருந்திருக்கிறது. காங்கிரஸ் விடுதலை பெற்ற இந்தியாவை 1/2 நூற்றாண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா, வாஜ்பாய் முழுமையாக 5 ஆண்டு, மோடி அவர்கள் முழுமையாக 10 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். 15 ஆண்டுகள் எந்த மாற்றத்தையும் நீங்கள் கண்டதில்லை. ஒரே ஒரு பெண், வங்கத்து பெண் மகுவா மைத்ரா, மம்தா பானர்ஜி அவனுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் எழுப்பிய கேள்விகளை இந்திய பாராளுமன்றத்திற்கு யாரும் எழுப்பவில்லை. அதற்கு அந்த கட்சி, பாரதிய ஜனதா ஆளுங்கட்சியில் இருக்க எவர்கிட்டையும் பதில் இல்லை. அவர் ஒரே ஒரு பெண். நான் 20 பெண் புலிகளை அனுப்புகிறேன். என் தங்கை காளியம்மாளை வெல்ல வைத்து அனுப்புங்கள். என் தங்கையை எழுப்புகிற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இருக்காது. 40 புலிகளும் என் புலிகள் உள்ளே போனால் அங்கே இருக்கிற மீதி எல்லோரும் வெளியில் தான் போகணும். ஒரு உணர்வு பெருக்கோடு என்னை பார். பதவி பிரமாணம் எடுக்கிற என் தங்கை, எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும், எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன் சொன்னால், எந்த பாராளுமன்றத்திலே நெல்சன் மண்டேலா பயங்கரவாதி என்று தீர்மானம் நிறைவேற்றி அவனுக்கு சிறைப்படுத்தினீர்களோ அதே பாராளுமன்ற வாசலில் சிலை வைத்தீர்கள். எந்த நாடு என் தலைவனை பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தியதோ அதே தலைவரின் படத்தோடு, அதே தலைவரின் பெயரோடு என் பிள்ளைகள் பாராளுமன்றத்துக்குள் நுழைவார்கள். இந்த தடை எல்லாம் நொறுங்கி விழும், நொறுங்கி விழும். தமிழ் பேரினம் நிமிர்ந்து எழும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் தங்கை காளியம்மாள் வெற்றி, என் மகள் வித்யா வீரப்பன் எல்லாம் வென்றால் வீரப்பன் கொலைகாரன், மாயாவி, கடத்தல்காரன் எல்லாம் நொறுங்கி விழும், நொறுங்கி விழும்.
சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்வதென்பது தமிழ் பேரினத்தின் மீது சுமத்தப்பட்ட அவமானத்திற்கு மருந்து. தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் எழுச்சி, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவனர். தமிழன் ஆளும் போது தமிழ் வாழும். தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும். அதை நோக்கி போங்கள். நான் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. உன் இனம் சார்ந்தவனே உன் அரசாட்சி, இனம் சார்ந்தவனிடையே உன் அரசாட்சி ஒப்படை. இயேசுபிரான் உன் இனம் சாராதவன் உன் அரசாட்சி ஒப்படைத்து விடாதே, அவர் தான் சொல்கிறார். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? நம்முடைய மூதாதை தீரன் சின்னமலை. அன்று தீரன் கேட்டார், இன்றவன் பேரன் கேட்கிறேன். ஒருத்தன் கூடவாடா இந்த நிலத்தை ஆள தகுதி இல்லை? வட இந்தியர்களுக்கு, அவர்களுக்கு இந்தியா என்பதே இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான். இந்தியன் என்பதே இந்திக்காரன் தான். நீனும் நானும் அவர்களுக்கு ஒன்று பொருட்டும் இல்லை. நீ உயிர் இல்லை, உனக்கு உணர்வில்லை, உனக்கு உரிமையும் இல்லை. நீ ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். அவர்கள் இந்த நிலத்தில் நம்மளை வைத்திருப்பது நம்ம நிலத்தின் வளத்துக்கும் நம் வரிக்கும் தான். இதுதான் சத்தியம். நீ எழுதி வச்சுக்க. இந்த மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் எடுத்து நிலம் ஒன்றும் இல்லைன்னா நம்மளை தனிநாடு கட்டால் நல்லா வச்சுக்கின்றான். ஏன்? சுடுகாடு ஆயிடுச்சு, நாடு அமைச்சு என்ன பண்ண போகிறான்? அவ்வளோதான். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு, என் அன்பு தங்கை, என் உயிருக்கினிய என் தங்கைக்கு நீ மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே செல்லாமல் கூடி கலைகிற காகமாக இல்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக மாறுங்கள். அழைத்து பேசுங்கள், அலைபேசி எடுங்கள், பகிரியில் செய்திகளை பரப்புங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உடன் படித்தவர்களுக்கு, உடன் பணி செய்பவர்களுக்கு, சந்திக்கிற நபர்களை எல்லாம் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். பொண்ணு கொடுத்தவர், பொண்ணு எடுத்தவர், எங்கெங்க அத்தை வீடு இருக்கு, மாமா வீடு இருக்கு, பெரியப்பா ஊர், அது சித்தப்பா ஊர், எல்லா இடத்திலும் பரவுங்கள். பரவி எல்லாவற்றையும் நமக்காக மாற்றுங்கள். பற்றி எரியுங்கள் புரட்சி தீயாக. இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்பது நெருப்பு எதனோடு சேர்ந்தாலும் தன் இயல்புக்கு மாற்றுங்கள். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை காளியம்மாள் வெல்க, காளியம்மாள் வெல்க. வெல்வாள், இந்திய நாடாளுமன்றத்துக்குள் செல்வாள், இது உறுதி. Me too. Love you all. I love you all.